அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சிக்கன் மஞ்சூரியன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கனை பொடி பொடியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது கூட லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சிக்கன் கட் பண்ண மாதிரி வாங்கினா போதும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவை மிளகாய் பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ணிங்க, பெப்பர் பொடி. அப்புறம் இதுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும். அப்புறம் சில்லி சிக்கன் பவுட்ரு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். கரம் மசாலாவும் சில்லி சிக்கன் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வைக்க போகிறேன் நான். நீங்கள் முட்டை வேணால் ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். நான் முட்டை சேர்க்கலை. முட்டை சேர்த்தா இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் நான் முட்டை சேர்க்கலை. நீங்கள் தேவையான சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இன்னும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வடை சட்டி காஞ்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சாச்சு. ஒவ்வொரு பீஸ் சிக்கன் போடலாம். அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கேஸ் ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுங்க. அப்போ தான் உள்ள கறியெல்லாம் வேகும். இப்போ சில்லி சிக்கன் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம எப்படி பண்ணுறது, இப்போ இந்த மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சு வடை சட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம். அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அது 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது பச்சை வடை போயாச்சு. கொஞ்சம் அந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு பெருங்காயம். இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம், குடமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூட சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அது ஒரு நிமிஷம் கலரி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு பிறகு இந்த சில்லி சிக்கனை போட்டுடலாம். நீங்கள் உப்பு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த குடமிளகா வெங்காயத்தெல்லாம் உப்பு போடல, அது சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து ஃபைனல் டச்சாக இந்த தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 5 minutes 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் மஞ்சூரியன். அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மல்லி இலை தூவிங்க. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.